பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆணு வாய பொழந்துகிட்டு ரோஜாவை தத்தெடுத்தது நீ. அதுக்கு அந்த ராசாத்திய குறை சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுதான் என்ன ஏமாத்துனீங்களா? அப்புறம் ஏமாத்தாம என்ன பண்ணுவாங்க? ரோஜாவை இந்த வீட்டு வாரி சாக்க விட மாட்டேன், அனாதை ஆக்கிடுவேன்னு சவால் விட்டல்ல. பொண்ணெல்லாம் அதுக்கே அடிச்சு துரத்தி இருக்கணும்டி. போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா தொலைச்சு கட்டிட்டு வா பாத்துக்க. ஓ அம்மா வாமா, சித்தியை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல புனிதா, அப்படி நான் வந்தா மங்கைக்கு என் மேல கோவம் தான் அதிகமாகும். பாரி தம்பி வரட்டும், அவரை போய் சமாதானம் பேசி கூட்டிட்டு வர சொல்லலாம். சரியா? வாங்க. என்ன என்ன அது? அத்தை கொடுங்க. வாங்க அத்தை. என்ன புனிதா போன் பண்ணி சொல்லிட்டாளா? ஆமா அத்தை. சரி உள்ள வாங்க. வாங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். வாங்க சமந்தி. சமந்தி இந்தாங்க. அத்தை காஃபி போட்டு தரட்டுமா? குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம் ராசாத்தே. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. அப்பவாவது என் மன கொதிப்பு அடங்குதான்னு பாப்போம். அம்மா, புனிதா நடந்ததெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா. கண்மணி அண்ணி எங்ககிட்ட ஏமாத கோவத்தை உங்ககிட்ட காட்டியிருக்காங்க. நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு அவங்கள அடிச்சிருக்கீங்க. பெரியம்மா எதுக்கு அவங்கள அடிச்சிங்கன்னு கோவப்பட்டு உங்ககிட்ட யதார்த்தமா கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க சின்ன பசங்க மாதிரி கோச்சிக்கிட்டு வந்தது ரொம்ப தப்புமா. தப்பா? எதுடா தப்பு? அவ என்ன என் மருமகளே லோக்கல்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதுக்காக தானே அடிச்சேன். அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம ஏன் அவளை அடிச்சுன்னு வந்து கேட்டா என்ன அர்த்தம்? மங்க சும்மா அடிக்க மாட்டா. இவ ஏதாவது பண்ணிருப்பான்னு அவங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? அது எப்படி? அவங்களே என்ன மட்டமா தானே நினைப்பாங்க. அதுக்கு இல்லம்மா. பேசாதடா. நான் ஒண்ணு சின்ன பசங்க மாதிரி கோச்சிட்டு வரல. இது என் புள்ள விடுன்னு உரிமையில வந்த. ஆனா இப்பதானே தெரியுது நீயும் உங்க பெரியமா பக்கம் தானே. அது சரி, அவங்க வளர்ப்பு தானே நீயும் அப்படிதான் இருப்ப. நான் இங்க வந்ததே தப்புதான். நான் கிளம்புறேன். ஐயோ ஐயோ சமந்தி, என்ன சமந்தி நீங்க? உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. தம்பி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்களே மனசு வெறுத்து போய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ போய் கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணி. அதுக்கு நாம என்ன பண்றது? அம்மா, இது உங்க வீடுமா. உங்க மனசு சமாதானம் ஆகிற வரைக்கும் நீங்க எங்கே இருங்க. அந்த கண்மணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி கீழ்த்தரமா பேசிருப்பா. அவளை இப்படி விடக்கூடாதுமா. அவ பேசின பேச்சுக்கு அவளே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாகணும்.
அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்கம்மா. அம்மா, வீட்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குமா? எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு என்ன முட்டாளாக்கி அந்த ரோஜாவை தத்தெடுக்க வச்சிருக்காங்க. ச்சே. ஆமாண்டி, உன் மாமியாரே இதுக்கு உடந்த. இது தெரியாம நாம அவங்க லூசுங்க ஏமாந்துருச்சுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே சேர்ந்து நம்மளதான் லூஸ் ஆக்கிருக்காங்க. இன்னைக்கு இப்படி கூட்டமா ஒன்னா சேர்ந்து கழுத்து அறுத்தவங்க நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன துரத்தி விட்டுட்டு அந்த ஸ்னேகாவை கொண்டு வந்து இங்க வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, அப்படிலாம் நடந்தா நம்ம கதி என்ன ஆவறது? நடக்காதுமா. அப்படி மீறி நடந்தா அந்த ஸ்னேகாவை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். நீ வேற சும்மா ரெடி ஆவுன்னா கொலை கிலன்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் என்னம்மா, வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ண சொல்ற? எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணவ அந்த ராசாத்தி தான். அந்த ராசாத்திய சும்மாவை விடக்கூடாது. நேரம் பார்த்து பதிலுக்கு நாமளும் கழுத்தா இருக்கணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வராமலா போகும்? மணி அடிக்குதுடி, அப்ப கண்டிப்பா நடக்கும். பரந்தாமன் தான் கால் பண்றாரு. பேசு. சொல்லுங்க. என்ன கண்மணி, நீ பாட்டுக்கு கண்டும் காணாம இருக்க? ஏகாம்பரம் ஏன் உன் மேல ரொம்ப கடுப்பாயிட்டாரு. உனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. அப்படி இல்லைன்னா உன்னை விலைக்கு சொல்றாரு. அவரு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சாரி சொன்னேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. வீட்ல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நீங்க போன் பண்ணது சரியான நேரம் தான். அந்த ராசாத்தி மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இப்பவே போய் அவகிட்ட 2ல 1 கேட்டுட்டு வந்துடுறேன். அம்மா, பாரி தாத்தாவும் புனிதா அத்தையும் வந்திருக்காங்க. பொன்னி, நீ வேணா பாரு. அவர் வந்த உடனே எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாரு. அண்ணி ஏதோ பேசிட்டாங்க, நீ தான் பொறுத்து போகணும்னு சொல்றாரா இல்லையான்னு பாரு. வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா. உள்ள வாங்க. வாங்க 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 உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க. சித்தி, ஏன் இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க? நீங்க போனதும் வீடு வீடாவே இல்ல. நான் எதுக்கு அந்த பெரிய வீட்டுக்கு? அதான் பெரிய வீட்டுக்கு தகுதியான அக்கா இருக்காங்களே. அதுக்கப்புறம் அவங்க பணக்கார மருமக கண்மணி இருக்கா. நான் எதுக்கு லோக்கல் ஆளு? என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? கண்மணியன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா சித்தி? அவங்களே சமாதானப்படுத்த உங்களை வந்து பார்க்கலான்னு தான் இருந்தாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நான் போனா அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும், நீயும் சித்தப்பாவும் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சாங்க. என்னமங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி அண்ணி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இப்படியா கோச்சிட்டு வர்றது? நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதா? பொன்னி, நான் சொன்னேன்ல, இவர் எப்பவுமே அவங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு.
மங்க சொன்னா புரிஞ்சுக்க. நீ கண்மணி அடிச்சதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. வீட்டுக்கு மூத்தவளா அவளை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நான் கூட ஏன் அடிச்சேன்னு கேட்கலையே. ஆனா அண்ணி ஏதோ அவளை சமாதானப்படுத்தணும்னு எதுக்குமா அடிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னு நீ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வர்றதெல்லாம் நல்லா இல்ல மங்க. திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தப்பா பேசினது அந்த கண்மணி. இவ்ளோ தைரியம் இருந்தா லோக்கலான ஆளுங்கன்னு சொல்லியிருப்பா. அதை கேட்ட பிறகும் அவளை கொஞ்சவா செய்வாங்க? அதுக்குதான் அடிச்சேன். அவ என்ன அப்படி மட்டமா பேசினதுக்கு காரணம் யாரு? உங்க அண்ணி தானே. எல்லாரும் முன்னாடியும் என்ன இல்லாத வீட்ல இருந்து வந்தவ. பெரிய வீட்டு கௌரவத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. வார்த்தைக்கு வார்த்தை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டுதான் கண்மணியும் தைரியமா அப்படி ஒரு வார்த்தையை விடுறா. அப்படி பேசினவள் அடிச்சா அவளுக்கு வக்காலத்து வாங்கி எதுக்கு அங்க அடிச்சான்னு என்ன கேள்வி கேக்குறாங்க. அது சரி, அவங்க மருமக அவங்களுக்கு ஒசத்தி, அதுக்காக மத்தவங்கள என்ன கேவலமா? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் மங்க. ஆனா ஊரு என்ன பேசும்? பெரிய வீட்டு மருமக ஒருத்தி கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? இப்ப மட்டும்தான் பேசுமா? ஏன் உங்க அண்ணி ராசாத்திய வீட்டை விட்டு துரத்தும் போது அப்பெல்லாம் பேசாதா? ராசாத்தியும் அந்த வீட்டு மருமக தானே. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்பா, அவங்க ரொம்ப மனசு சங்கடத்துல இருக்காங்க. அந்த வீட்ல தனக்கு மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம் தான்ப்பா. ஆமாம்பா, மரகதம்மா முறையா மங்கை அம்மாவை மட்டம் தட்டி பேசும்போதே நீங்க அதை தடுத்திருந்திருக்கணும். நீங்க தடுக்காம விட்டதுனாலதான் ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படி பேசுறாங்க. நல்லா எடுத்து சொல்லு பொன்னி. மாமா, அத்தை இப்ப இருக்கிற மனநிலையில அங்க வந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமே. ஆமாம்பா, அவங்க மனசு சமாதானம் ஆக்கி அவங்களா வீட்டுக்கு வரணும்னு தோணும் போது வரட்டும். சரிமங்க, உனக்கு எப்ப தோணுதா வா. நான் கிளம்புறேன். சித்தப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாமா. உங்களை அனுப்பிட்டு வரேன். சரி ராசாத்தி, நான் கிளம்புறேன். நீ பாத்துக்க. அப்பா, அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா யாராவது பேசணும்னு தான் நான் அப்படி பேசினேன். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இல்லம்மா, நீ சொன்னது சரிதாம்மா. நான் தான் ஆரம்பத்திலே தடுத்துருக்கணும். அதை விட்டாச்சு. இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. பாப்போம். ராசாத்தி, சரிங்க, பாத்துக்கம்மா. வரப்பா. சரி, வரேன். வா. நான் முன்னாடியே சொன்னல, நம்ம ஏரி கம்மா எல்லாம் தூர்வாரி வாய்க்கால் மூலமா பாசனத்துக்கு இணைக்கிற திட்டத்துக்கு சென்னையில உதவி கேட்டிருந்தேன். அவங்களும் வர சொல்லிருக்காங்கன்னு. ஆமா மேடம். ஆனா அந்த மீட்டிங் திடீர்னு நாளைக்கே ஏற்பாடு ஆயிடுச்சு. நாளைக்கு நானும் மாமாவும் சென்னைக்கு போறோம். அதனால நீங்க தான் இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க டென்ஷன் இல்லாம போயிட்டு வாங்க மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். எனக்கு இங்க எல்லாம் நல்லா நடக்கும், நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனா போற காரியம் தான் நல்லபடியா நடக்கணுமேங்கிற டென்ஷன். மேடம், ஊருக்கு நல்லது பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க.
ஓ, இனி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து உனக்கு அசிஸ்டன்ட் ஆக்கிட்டியா? கண்மணி, மரியாதையா பேசு. என் மாமா விஷயத்துல எடுக்க மடக்கா ஏதாவது பேசுன அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அடேங்கப்பா, பயந்துட்ட. போதுமா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? என் ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்னு கொடுத்தனே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டு வாங்கிட்டு போக தான் வந்தேன். இந்த உன் ஃபைல். சைன் பண்ணிட்டியா? உன் ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ண முடியாது, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஹே ராசாத்தி, வேணும்னே என்ன பழி வாங்குறியா? முன்னாடி வந்தப்போ என்ன சொன்ன? ஏரியில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வாட்டர் பிளான்ட் பண்ணணும்னு சொன்னல. அந்த ரூல்ஸ் படிதான் எல்லாமே பண்ணிருக்கு. 2 கிலோமீட்டர் இல்ல, 5 கிலோமீட்டர் தள்ளி பிளான் போட்டாலும் இந்த ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கமே எல்லா ஏரியையும் கண்மாய்களையும் தூர்வாரி வாய்க்கால் அமைச்சு பாசனத்துக்கு ஏற்பாடு பண்ண போகுது. அதனால எந்த வாட்டர் பிளான்ட்டுக்கும் அனுமதி இல்ல. திட்டம் போட்டு என்ன ஒவ்வொரு விஷயத்திலயும் தோக்கடிக்கிறல்ல. இது நீ வேணும்னே என்ன பழி வாங்க செய்யற நடவடிக்கை. நீ என்னதான் என்ன தடுக்க நினைச்சாலும் நான் முட்டி மோதி மேல வருவேண்டி. வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ரசாத்தி, எதுக்கும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நமக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வா நம்ம போலாம். பெரியதுக்கு கால் பண்ணட்டா? பண்ணு. இங்க பார், உனக்கு போன்மா. சொல்லு ராசாத்தி. ஒன்னும் இல்ல அத்தை, நானும் மாமாவும் ஒரு பொது காரியத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண சென்னைக்கு போறோம். ஓ அப்படியா? நல்ல விஷயம் தானே. ஆமா அத்தை, அது மட்டும் நான் நினைச்சபடி நடந்துட்டா நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய நல்லது செய்யலாம். அதனாலதான் அத்தை போறோம். ஒரு வாரம் சென்னையில தான் அத்தை இருப்போம். ஓ மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குமா? பத்திரமா சென்னைக்கு போயிட்டு வா. சரிங்க அத்தை. யாரு மறக்கறான் போன்ல? ராசாத்தி தாங்க. என்ன விஷயமா? ஏதோ ஊர் பொது காரியத்துக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண அவளும் இனியனும் சென்னைக்கு போறாங்களாம். சரி. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுமா. அதான் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போறா. உங்ககிட்ட சொல்லிட்டு போனுங்கிற மரியாதை தெரிஞ்சிருக்க பாரு. அதான் ராசாத்தி. ராசாத்தி ராசாத்தி, யார பார்த்தாலும் ராசாத்தி ராசாத்தின்னு அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என்னால முடியல. என்னடி பண்றது? அவ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. வாய மூடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். அவளுக்கு மவுசு கூடிக்கிட்டே போகுது. இருக்கட்டும், சரியான நேரம் பார்த்து அவளை நான் காலி பண்றேன். சொல்லு கண்மணி. அந்த ராசாத்தி நம்ம வாட்டர் பிளான்ட் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்ன கண்மணி சொல்ற? ஆமா, இப்போ 2 கிலோமீட்டர் தள்ளி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாலும் கொடுக்க முடியாதாம். ஏன்னா அரசாங்கமே கால்வாய்களை தூர்வாரி விவசாயிகளுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தரப்போகுதாம். ஏகாம்பரம் என்கிட்ட இப்ப நான் எப்படி சொல்றது? அவ இந்த ப்ராஜெக்ட் நடக்க கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையுமே பண்றா. அதுவும் போக ஏதோ ஊர் காரியத்துக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண சென்னைக்கு போறா.
அவ சொன்ன மாதிரி ஃபண்ட கலெக்ட் பண்ணி ஊருக்கு நல்லது பண்ணிட்டா அவ்வளவுதான். சும்மாவே அவளுக்கு ஊருக்குள்ள செல்வாக்கு அதிகம். இப்போ இத வேற பண்ணிட்டா அவளை அசைக்கவே முடியாது பாத்துக்கோங்க. அப்புறம் சேர்மேன்ல இருந்து அவ எம்எல்ஏ ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. அப்படியெல்லாம் அவளை வளர விடக்கூடாது கண்மணி. அவளை ஆரம்பத்திலேயே தட்டி வச்சிடணும். அப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏகாம்பரம் ஐயா கிட்ட சொல்லி அவ பண்ண போற பொது காரியத்தை செய்ய விடாம தடுத்து அவளுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும். சொல்லிட்டல்ல, ஏகாம்பரம் ஐயா கிட்ட பேசி அவளை ஒண்ணு இல்லாம பண்றேன் பாரு. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இனி நீ செய்ய போற ஒவ்வொன்னுக்கும் இந்த கண்மணி தான் தடையா இருப்பா. என்ன மீறி நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க. உங்க 2 பேர் மனசு மாதிரி எல்லாம் நல்லதா நடக்கும். அத்தை நல்லா இருங்க. நல்லா இரு. நல்லா இரு ராசாத்தி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போற காரியம் நல்லபடியா நடக்கட்டும். சரிங்க பார்த்து அத்தை. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வாங்க.